வெல்கம் டு கிரியேட்டிவ் சென்னை கார்ப்பரேஷன் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வால்யூம் பற்றி பார்க்கலாம். ஒரு சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இதோடைய வால்யூம் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வால்யூம் பற்றி பார்க்கலாமா. இது வரைக்கும் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா பற்றி பார்த்தோம். இப்போ வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். சிலிண்டர் அப்படிங்கும்போது சாலிட் சிலிண்டர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹாலோ சிலிண்டரும் இருக்குது. முதல்ல சாலிட் சிலிண்டர் பற்றி பார்க்கலாம். இந்த சாலிட் சிலிண்டரோட வால்யூம் என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு இப்போ சிலிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிலிண்டருக்கு வால்யூம் அப்படின்னா இது எவ்வளவு தண்ணி பிடிக்கும், இது எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இதில் பிடிக்கும் அப்படிங்கிறது, இதோடைய கொள்ளளவு என்ன அப்படிங்கிறது தான் இதோட வால்யூம்னு சொல்கிறோம். இப்போ இந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது ஒரு திக்காக சாலிடாக ஒரு சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்கும். சர்க்குலர் பிளேட் அப்படிங்கும்பொழுது அதோட ஏரியா πr². இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கோம். இந்த பிளேட் மேலே அடுக்கி வச்சுட்டே இருக்கும்பொழுது, பிளேட் நிறைய அடுக்கி வச்சுட்டே இருக்கும்போது நம்ம இந்த பிளேட்டுக்கு ஒரு ஹைட்டு கிடைக்கிது இல்லையா. இதோட ஏரியா, பிளேட்டோட ஏரியா πr². இந்த πr²க்கு ஒரு ஹைட்டு கொடுக்குறோம். இப்போ πr²h தான் இந்த சிலிண்டருடைய வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து πr²h கியூபிக் யூனிட்ஸ். இதில் 3 யூனிட் இருக்கிறதுனால தான் கியூபிக் ஹெட் சொல்கிறோம். என்னென்ன யூனிட் பாருங்கள். ஆர் வந்து 2 யூனிட் இருக்குது, ஹெச் வந்து 1 யூனிட் இருக்குது. ஸோ மொத்தம் 3 யூனிட் இருக்கிறதுனால தான் எப்போவுமே வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸில் தான் எழுதணும். இந்த யூனிட்டுங்கிறது அவங்க என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட் தான் இங்கே எழுதிக்கணும். சரி, அடுத்தது நம்ம ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னாலே உங்களுக்கு எப்போ இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் கேட்கும்பொழுது நம்ம இந்த ஹாலோ சிலிண்டரை யூஸ் பண்ணுவோம். ஒரு பைப் பண்ணுறோம், மெட்டாலிக் பைப் பண்ணுறோம். அந்த பைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டல் தேவைப்படுது, வால்யூம் ஆஃப் தி மெட்டல் யூஸ்டு டு மேக் எ பைப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம இந்த ஹாலோ சிலிண்டரை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹாலோ சிலிண்டரில் 2 ரேடியஸ் இருக்கும் இல்லையா. இப்படி இந்த ஹாலோ சிலிண்டரில் நமக்கு இதில் 2 ரேடியஸ் இருக்கும். இதில் இன்னர் ரேடியஸை ஸ்மாலாக வச்சுப்போம், அவுட்டர் ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுப்போம். இதில் ஸ்மாலாக இருக்கும், கேபிட்டல் ஆர் இருக்கும், ஹெச் இருக்கும். மறக்காதீங்க, ஹாலோங்கிறது வந்தாலே இன்டர்னல் ரேடியஸ், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ரெண்டுமே இருக்கும். இதோட வால்யூமுக்கு வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் தான் வேணும். ஸோ அவுட்டர் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம், இன்னர் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தான் இந்த வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல். இன்கிட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலோட வால்யூம். ஸோ இதுக்கான ஃபார்முலா இதே ஃபார்முலா தான், சும்மா ஸ்லைட்டாக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 வால்யூமையும் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அவுட்டர் வால்யூமையும் πr²hஐயும் πr²hஐயும் மைனஸ் பண்ணுறோம். இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறோம். காமனாக அவுட் சைடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதுலேயும் என்ன எழுதணும் மறக்காமல், கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் எப்படின்னு பார்த்தோம். அடுத்ததான் கோன் பற்றி பார்த்தோம். இப்போ கோன் அப்படிங்கும்பொழுது கோனில் இந்த கோன் எப்படி இருக்குன்னா, ஒரே ஹைட்டு உள்ள ரேடியஸ் உள்ள 3 கோனை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரே ஹைட்டு இருக்கணும், சேம் ஹைட்டு சேம் ரேடியஸ் உள்ள 3 கோனை எடுத்துக்கிறோம். ஹைட்டும் ரேடியஸும் சேமாக இருக்குது, 3 கோன் எடுத்துகிட்டு அதே ஹைட்டு அதே ரேடியஸ் உள்ள ஒரு சிலிண்டரில் நம்ம இந்த 3 கோனில் இருக்கிற வாட்டரை இதில் போட்டோம்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது 3ஓட வால்யூமும் இந்த ஒரு சிலிண்டரோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு என்ன செய்வோம்னா, இதில் 1/3 இருக்குது. சிலிண்டரோட வால்யூமில் கோன் வந்து 1/3 இருக்குது. அதனால் 1/3 ஆஃப் πr²h. சிலிண்டரோட வால்யூம் πr²h, அதில் 1/3 தான் இந்த கோனோட வால்யூம் இருக்கும். எப்படி இருக்குது, ரேடியஸ் அண்ட் ஹைட்ஸாக ஈக்குவல். அதே ரேடியஸ் அதே ஹைட்டில் எடுத்துக்கும்போது இப்படி தான் இதை வச்சு இதை மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம வால்யூம் ஆஃப் தி கோன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ஸ்பியரை பற்றி பார்க்கலாமா. நம்ம சிலிண்டர் கோனோட வால்யூம் ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்த்தோம்.
இப்போ அடுத்ததாக ஸ்பியர். இந்த ஸ்பியருடைய வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்பியருங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாலுடைய வால்யூம் என்ன? இது வந்து சாலிட் பால். அந்த பாலோட நம்ம ஷார்ட் புட் விளையாடுறோம் இல்லையா, அந்த சாலிட் திக்காக இருக்குது. அந்த பாலோட வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஒரு பால் இருக்குது, சர்க்குலர் பால், அதில் எவ்வளோ ஏர் இருக்குது, அதோட வால்யூம் ஆஃப் தி ஏர் என்னன்னு கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வால்யூம் எப்படின்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, 2 கோனோட சேம் ரேடியஸ் உள்ள 2 கோன், இந்த மாதிரி 2 கோன் எடுத்துக்கிறோம். இந்த 2 கோனுடைய வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், இந்த 2 கோனோட வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு என்ன பண்ணுறோன்னா 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் தி கோன். 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் தி கோன் என்ன வருது, 1/3 πr. 2 கோனோட வால்யூம் எடுத்துக்கிறோம். அப்போது 2 πr² போட்டுக்கிறோம், ஹெச் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ இதில் இங்கே பாருங்கள், இந்த ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த ஸ்பியருடைய ஹைட்டு, ஸ்பியரில் ஹைட்டு கிடையாது இல்லையா, அப்போ இந்த ஸ்பியரில் ரேடியஸ் தான் இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த ஹெச் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, 2 ரேடியஸ் டயாமீட்டர் இருக்கு இல்லையா, 2r ஈக்குவலாக இருக்குது. இந்த ஹைட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கிறோம், 2rன்னு எழுதிக்கிறோம். இப்போ 2 2s are 4. இதோட ஆன்சர் என்ன வருது, 4πr 4/3 πr³. 4/3 πr³ cubic units. இதுதான் ஸ்பியருடைய வால்யூம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கோனோட வால்யூமுக்கு ஸ்பியரோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். சேம் ரேடியஸ் உள்ளதாக எடுத்துக்கிறோம். ஹைட் எப்படி இருக்கும், 2 ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அடுத்தது ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதில் என்ன 2 ரேடியஸ் இருக்கும். ஒன்று கேபிட்டலாக, இன்னொன்று ஸ்மாலாக. இதோடைய வால்யூம் எழுதும்போது வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் நம்ம சிலிண்டருக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி தான். அவுட்டர் ரேடியஸ்லேருந்து இன்னர் ரேடியஸை வால்யூமை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிவிட்டு கியூபிக் யூனிட்ஸ்ன்னு எழுதிடுறோம். இது அவுட்டர் 4/3 πr³ அப்படிங்கிறது அவுட்டரில் உள்ள வால்யூம். இது 4/3 π ஸ்மால் r³ அப்படிங்கிறது இன்னர் வால்யூம். ஸோ அவுட்டர் வால்யூம்லேருந்து இன்னர் வால்யூம் மைனஸ் பண்ணும்போது வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் கிடைக்கும். எப்போவுமே ஹாலோ அப்படிங்கும்பொழுது மெட்டீரியலோட வால்யூம் தான் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெமிஸ்பியரில் சாலிட் ஹெமிஸ்பியர் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக இருக்குது சாலிட் ஹெமிஸ்பியர். இல்லைன்னா ஒரு கிண்ணம் ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம். அதோடைய வால்யூம் என்ன அப்படின்னா, ஸ்பியரோட வால்யூமில் ஹாஃப் ஆஃப் த வால்யூம் இருக்கும். இந்த ஸ்பியரோட வால்யூம் 4/3னா அதில் ஹாஃப் 2/3 πr³ cubic units இருக்கும். இதுவே ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோனா உள்ளே எப்படி இருக்குது, ஹாலோவாக இருக்கும். ஹாலோ ஹெமிஸ்பியர் இதோட வால்யூம் எப்படி இருக்கும்னா, நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோகோனட்டில் ஒரு ஹாஃப் எடுத்து உடச்சிட்டு எடுத்துட்டோம்னா அதில் அப்படியே பல்ப் இருக்கும் இல்லையா, அந்த பல்போட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி பல்ப், வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல். ஒரு பவுல் இருக்குது, நல்ல கெட்டியாக இருக்கிற ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது இதே மாதிரி தான் 2/3. நம்ம இதுக்கு ஹாலோ ஸ்பியருக்கு என்ன யூஸ் பண்ணமோ அதே தான். அதில் ஹாஃப் எடுத்துக்கிறோம். 4க்கு பதிலாக 2/3 πr³ -r³ cubic units. இப்போது ஹாலோ ஹெமிஸ்பியர் பார்த்தோம் இல்லையா, இது எவ்வளோ தான். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இங்கே ஒரு சாலிட் சிலிண்டர், அதாவது நம்ம இப்படி எர்த்துலேருந்து ஒரு கிணறு வெட்டுறோம். நம்ம கிணறு வெட்டும்போது இந்த மண்ணை தூக்கி அப்படியே வெளியில் எம்பேங்க்மெண்ட் மாதிரி, அதாவது இப்படி நம்ம இந்த கிணத்தை சுற்றி இப்படி மண் கொட்டுறோம், வெளியில் எப்படி கொட்டுறோம் கிணத்தை சுற்றி. அப்போது இந்த மாதிரி ஒரு எம்பேங்க்மெண்ட் மாதிரி வரும். அதில் இதோட ஹைட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. உள்ள கிணறு இருக்குது, இது சுற்றி இப்படி நம்ம மண் கொட்டியிருக்கோம். இதோட ஹைட் என்ன, இந்த மண்ணோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாலிட் சிலிண்டர் நம்ம என்ன ஆக்கிடுறோம், ஹாலோ சிலிண்டர் ஆக்கிடுறோம். இங்கே என்ன மண் எடுத்தோமோ அந்த மண் தான் இங்கே இருக்கும்.
இல்லையா? அப்போ வால்யூம் ஆஃப் தி சாண்ட் டக் இஸ் ஈக்குவல் டு தி வால்யூம் ஆஃப் தி எம்பாங்க்மெண்ட். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு இந்த சம செஞ்சிடலாம். இப்போ நம்ம 2 சிலிண்டராக எடுத்துக்கலாம். சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர்னு எழுதிக்கலாம். இதில் சாலிட் சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. டீப்புனா ஹைட் வந்து 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 5 மீட்டர். இதே ரேடியஸ் தான், இந்த உள்ளே இருக்கிற ரேடியஸ் தான், இந்த வெல் தான் இது உள்ளே இருக்கிறது. இங்கே தான் வெள்ளை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க மண் எடுத்து நம்ம வெளியில் போட்டிருக்கோம். ஸோ இதோட ரேடியஸும் சேமாக இருக்கும். இதுவும் 5 மீட்டர் தான். அதை தவிர இங்கே விட்டு பாருங்க, இந்த மண் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மண்ணோட விட்டு வந்து 5 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது கேபிட்டல் ஆர் எவ்வளவுனா, இந்த ஸ்மால் ஆர் ப்ளஸ் வித்து ரெண்டும் சேர்ந்தால் தான் கேபிட்டல் ஆர். ஸோ ஸ்மால் ஆரையும் வித்தையும் ஆட் பண்ணுறோம். 5 + 5 10 மீட்டர். இப்போ கேபிட்டல் ஆர் கிடச்சிருக்கு. இதை வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் என்ன கேட்டிருக்காங்க. இந்த எம்பாங்க்மெண்ட்டோட ஹைட் என்ன கேட்டிருக்காங்க. சாலிட் சிலிண்டரோட ஹைட்டை நம்ம H1 வச்சுக்கலாம், இதை H2ன்னு வச்சுக்கலாம். இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே எவ்வளோ மண் எடுத்தோமோ அதே அளவு தான் இங்கே இருக்கும். அதனால் வால்யூம் ஆஃப் தி சாலிட் சிலிண்டர் is equal to the volume of the embankment, அதாவது ஹாலோ சிலிண்டர். இது ஹாலோ சிலிண்டர். இப்போ இதோட வால்யூம் எழுதிக்கிறோம். வெல் சிலிண்டர்னால் இங்கே என்ன இருக்குது, வெல். இப்போ இதோட வால்யூம் பை r² H1. இதோட வால்யூம் பை r² - r² H2. ரெண்டுலேயும் பை காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே r² 5² இன்ட்டு H1 14. இதில் r² 10² - 5². H2 என்னன்னு தெரில, 25 இன்ட்டு 14. இதில் 10² 100. 100 - 25 75. இந்த 75 டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறோம். இதான் H2. இதோட ஹைட்டு, எம்பாங்க்மெண்ட்டோட ஹைட்டு. இதை கேன்சல் பண்ணுறோம். 3 14/3 height of the embankment. Embankment equal to 14/3. 14 அதில் டிவைட் பண்ணும்பொழுது 4.67 மீட்டர். எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்ததுனால நம்ம அந்த ஹைட்டையும் எப்படி எடுத்துக்கிறோம், மீட்டரில் எடுத்துக்கிறோம். இப்போது 7.2ல் செகண்ட் சம் பார்க்கலாம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம இன்னொரு மெட்டல் கிளாஸை சிலிண்டரை உள்ளே போடுறோம். அதோட இந்த மெட்டல்ஸ் இதோடைய ஹைட் ரேடியஸ் வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹைட்டு 4 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. இது நம்ம இதுக்குள்ளே போட்டிருக்கோம். போடும்போது நல்லா மூழ்கிற மாதிரி போடுறோம். வாட்டர் இருக்குது, அதில் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி போடுறோம். அப்போ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே ஒரு வாட்டர் லெவல் இருக்குது. இப்போ ஆல்ரெடி உள்ள வாட்டர் லெவலை விட இப்போ கொஞ்சம் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஆல்ரெடி உள்ளது இவ்வளோ லெவலில் இருந்தது. இப்போது வாட்டர் லெவல் என்ன ஆகிருக்கு, இப்போ இது கொஞ்சம் அதிகமாகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வாட்டர் லெவல் என்ன ஹைட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் தான். இதில் எவ்வளோ பெரிய நம்ம வால்யூம் ஆஃப் the cylinder immersed in this cylinder is equal to the volume of the water raised. நம்ம எந்த பொருள் உள்ளே போடுறோமோ அதில் அந்த பொருளுக்கு ஈக்குவலாக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ அதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை செய்ய போகிறோம், ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல இதில் இந்த வால்யூம் ஆஃப் தி ஸ்மாலர் சிலிண்டர் என்னன்னு பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்மாலர் சிலிண்டருடைய என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ரேடியஸ், ஸ்மாலர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வால்யூம் பை r² H cubic யூனிட்ஸ் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். இதில் பைக்கு வேல்யூ போட்டுக்கலாம். R 5 × 5 × 4.
மல்டிப்ளை பண்ணுறோம். 25 4s are 100. 100 இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா பை 7. இப்போ 22/7க்கு 3.14. அதை நம்ம இந்த 2 0 வாலில் மல்டிப்ளை பண்ணும்போது 314. இதுதான் வால்யூம் கிடச்சிருக்கு. இப்போ இது சின்ன சிலிண்டரோட வால்யூம் என்னென்னு கிடச்சிருக்கு. இந்த வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்டு ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறோம். அதை ரைஸ்டு எதுக்கு ஈக்குவல்? வால்யூம் ஆஃப் தி ஸ்மாலர் சிலிண்டருக்கு ஈக்குவல். இப்போ வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, இந்த வாட்டரோட ஷேப் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த பெரிய சிலிண்டர் இருக்குது இல்லையா, அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த பிக்கர் சிலிண்டரோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா, இந்த பிக்கர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து டயாமீட்டர் 20னா இதோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் சிலிண்டரோட ஹைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த வாட்டர் லெவலோட ஹைட்டு மட்டும் தான் நமக்கு வேணும். அதனால் ஹைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே இந்த ரேடியஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பை r² h is equal to 314. இதில் பைக்கு வேல்யூ 22/7. இங்கே r² 10² இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 314. இதே மாதிரியே தான் 10² எவ்வளவு 100. இது 3.14 இன்ட்டு 100 to h. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் 314 தான். அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த 314 இதை மல்டிப்ளை பண்ணாலும் 314. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் 1. இங்கே எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால 1 சென்டிமீட்டர். அப்போ வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஒரே 1 சென்டிமீட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸைஸ் 7.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். இதில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி கோனிக்கல் யூட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா, பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி கோன் எப்படி இருக்குன்னா 2πr. சர்க்குலர் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அதனால் 2πr இருக்கும். 2πr ஈக்குவல் டு 484 சென்டிமீட்டர். இதிலிருந்து நம்ம ஆர் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 484. இந்த ஆறு மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 7/22 பண்ணணும். இந்த 2 வந்து இங்கே பண்ணணும். இந்த 22 ஆக கேன்சல் பண்ணுறோம். 2 times 44 minus 4 44 மறுபடியும் 2 times இது கேன்சல் பண்ணுறோம். 11 7 சார் 77. ஆறு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அப்போதான் இது என்ன இருக்குன்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஈக்குவல் டு 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வச்சுட்டு நம்ம வால்யூம் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் ஆஃப் தி கோனோட ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதிக்கிறோம். இதில் 1/3 பைக்கு வேல்யூ போட்டுக்கிறோம். r² r 77 இன்ட்டு 77 இன்ட்டு 105. இது 7 கேன்சல் பண்ணுறோம். 11 3 5 6 கேன்சல் ஆகிடும். 3 3 9 பேலன்ஸ் 1 15 5 times. இப்போ நம்ம 11 இன்ட்டு 77 இன்ட்டு 25 இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் எழுதிடுவோம். இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இப்போது 7.2ல் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கோனிக்கல் கண்டெய்னர் இருக்குது. அதில் பெட்ரோல் போட்டு வச்சுருக்கோம். இதை ரேடியஸ் வந்து 10 மீட்டர், இதோட ஹைட்டு வந்து 15 மீட்டர். இதில் வால்யூம் ஆஃப் தி பெட்ரோலை என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு கீழே ஒரு பாட்டமில் ஒரு பைப் வச்சு ரிலீஸ் பண்ணுறோம். 1 மினிட்டுக்கு 25 மீட்டர் கியூப் பெட்ரோல் வெளியேறிட்டே இருக்குன்னா எப்போ அது கோன் வந்து எம்டி ஆகும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளோ டைம் எடுக்கும் எம்டி ஆகிறதுக்கு அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். இப்போ இதில் நம்ம ரேடியஸ் என்னென்னு எழுதிக்கலாம். 10 மீட்டர், இதோட ஹைட்டு 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் எழுதிட்டுருக்கோம். இதை வச்சுட்டு இதோட வால்யூம் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி கோன் 1/3 πr² h cubic units. இதில் 1/3 பைக்கான வேல்யூவை போட்டுக்கலாம். 22/7 r² 10 × 10 × 15.
இப்போ இதை 3 இதில் கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு 3.14 22/7 டிவைட் பண்ணோம்னா 3.14 வரும். இதை நம்ம 100ல் மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டு 5. இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 314. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 20. இங்கே 7 15 1570 மீட்டர் க்யூப். இவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் இருக்குது, இவ்வளவு மீட்டர் க்யூப் பெட்ரோல் இருக்குது இல்லையா. இப்போ இதில் 1 மினிட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல் வெளியில் வருதுன்னா 25. 1 மினிட்டுக்கு 25 மீட்டர் க்யூப் பெட்ரோல் வெளியேறுது. அப்படின்னா இந்த பெட்ரோல் வெளியேறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அதாவது டைம் டேக்கன் டு எம்டி த கண்டெய்னர் எம்டி ஆக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு இதில் பார்க்கலாம். அதாவது 25 மீட்டர் க்யூபுக்கு 1 மினிட் ஆகுது. 25 மீட்டர் க்யூபுக்கு 1 மினிட்னா இந்த 1570 மீட்டர் க்யூபுக்கு எவ்வளவு டைம் ஆகும். இப்போ இது ரெண்டுமே நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணிடலாம். 5 இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு, 7ல் 1 டைம், பேலன்ஸ் 2 14. இப்போ 314/5 இதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணி அப்ராக்சிமேஷன் வேல்யூ எழுதினா போகிறோம். 6 5s are 30, பேலன்ஸ் 1 14. இது அப்ராக்சிமேஷனாக பார்த்தீங்கன்னா 63 மினிட்ஸ். ஏன்னா இங்கே மினிட்டில் தான் இருக்குது, அதனால் வர்ற ஆன்சரும் மினிட்டில் எழுதலாம். 63 மினிட்ஸ் ஆகும். இது 1 hour 3 minutesன்னு கூட எழுதலாம். ஆர் 1 hour 3 minutesன்னு கூட ஆன்சர் எழுதலாம். இந்த கண்டெய்னர் எம்டி ஆகிறதுக்கு 1 hour 3 minutes ஆகும், அதாவது 63 மினிட்ஸ் ஆகும். அவங்க ரவுண்ட் ஆஃபில் தான் கேட்டிருக்காங்க ஆன்சரை. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 14 15 வச்சு டிவைட் பண்ணும்போது 3 வரும், ரவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கோம். இல்லைன்னா 62.9 அப்படி வரும் ஆன்சர். எப்படி மாற்றி எழுதி வச்சுருக்கோம். 7.2ல் 5th சம் பார்க்கலாம். இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைடுமே கொடுத்துருக்காங்க. 1 8 சென்டிமீட்டர், 1 6 சென்டிமீட்டர். எது லாங்கஸ்ட்டு சைடாக இருக்குன்னா ஹைப்போடென்யூஸ் தான் லாங்கஸ்ட்டு சைடாக இருக்கும். இங்கே இந்த ரைட் ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிற 2 சைடையும் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம 6 சென்டிமீட்டரை வச்சு ரொட்டேட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கோன் கிடைக்கிது. திருப்பி நம்ம இப்படி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறோம். இப்போ 8 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது, 6 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம 8 சென்டிமீட்டரை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இன்னொரு கோன் கிடைக்கிது. இந்த 2 கோனோட வால்யூம்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் வால்யூம் 1ன்னு எடுத்துக்கலாம், வால்யூம் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வால்யூம் 1ல் இந்த பாருங்கள், இந்த கோனுக்கு ரேடியஸ் என்னென்னா 8 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு 6 சென்டிமீட்டர். இது ஃபஸ்ட்டு கோன், இது செகண்ட் கோன். இதோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட்டு 8 சென்டிமீட்டர். இங்கே வால்யூமுக்கு ஸ்லாண்ட் ஹைட் தேவைப்படாது, அதனால் நம்ம 10 சென்டிமீட்டரை எடுத்துக்கவே இல்லை. இப்போ இதில் இதோட வால்யூம் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூமோட ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். 1/3 πr²h, the volume of the cubic units. இதான் வால்யூம் ஆஃப் தி கோன். இப்போ இதில் இந்த கோனோட வால்யூம், இந்த கோனோட வால்யூம் என்னென்னு பார்த்துக்கலாம். வால்யூம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு கோன், இந்த ஃபஸ்ட்டு கோனோட வால்யூம் 1/3 πr² 8² இன்ட்டு ஹைட்டு 6. இப்போ இதில் கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். 1/3 into 22/7 into 64 into 6. நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ 3.14ன்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா கேன்சல் ஆகலை இல்லையா, அதனால் 3.14 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 8 12 128 into 3.14. இப்போ இந்த ஆன்சரை நம்ம இப்போ அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இப்போது வால்யூம் ஆஃப் தி செகண்ட் கோன் எடுத்துக்கலாம், அது கண்டுபிடிச்சிக்கலாம். 1/3 πr², இங்கே 6² இன்ட்டு ஹைட்டு 8. இதில் பாருங்களேன், 6² ஹைட் வந்து 8. இப்போ இதில் 1/3 πக்கு வேல்யூ 3.14ன்னு எடுத்துக்கோங்க, ஏன்னா எதுவுமே கேன்சல் ஆகாதனால
6 ஸ்கொயர் 36 இன்ட்டு 8. இந்த 3 அதில் கேன்சல் பண்ணுறோம், 1 2ன்னு வரும். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.14 இன்ட்டு 12 8 சார் 8 2 சார் 16, பேலன்ஸ் 1 96. இப்போ இதுலேயும் 3.14 இன்ட்டு 128 வருது, இதில் 3.14 இன்ட்டு 96 வருது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை எழுதிக்கலாம். அதாவது 3.14 காமனாக எடுத்துக்கோங்க. இதோடது 128, இதோடது 96. இது ரெண்டையும் காமனாக வச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ஆன்சர் மைனஸ் இந்த ஆன்சர் போடுறோம். இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்துடுறோம். இதில் பேலன்ஸ் 128, இதில் பேலன்ஸ் 96. ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதனால் மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். 3.14 இன்ட்டு நான் இதை 2, இங்கே 9ல் 12ல் 9 போனால் 3. இப்போ அது 3.14ஐயும் 32ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 2 6. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 12 பேலன்ஸ் 1, 3 1 4, 3 3 சார் 9. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னா 8 4, 10க்கு 0, பேலன்ஸ் 1 10. இப்போ இந்த வர ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னா 100.48. 48 இதில் எதில் இருக்க ஆன்சர்னால் சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டர் க்யூபு. இதுதான் வால்யூமில் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் 2 கோன் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் ரேடியஸ் வந்து சேமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வால்யூமும் கொடுத்துருக்காங்க. 2 வால்யூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட்டோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், கோன் 1 கோன் 2ன்னு எழுதிட்டு முதல்ல நம்ம ரேடியஸ் எழுதிக்கலாம். ரேடியஸ் வந்து சேமாக இருக்குங்கிறதுனால நம்ம 6 6ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஹைட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ H1 H2, ஹைட்டு வேறு இருக்குன்னா நம்ம H1 H2ன்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூமோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1/3 pi r square H1, இதோடது 1/3 pi r square H2. இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணியிருக்கோம். இதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து 3600 சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் 5040 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த 1/3 1/3 ரெண்டுலேயுமே ரேஷியோவில் சேமாக இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துடலாம். பை எடுத்துடலாம், r ஸ்கொயர்டு எடுத்துடலாம். H1ஓட ஆன்சர் மட்டும்தான் இது வந்திருக்கு. இப்போ H1ஓட ஆன்சர் வந்து 3600ன்னு இருக்குது. இது வந்து இங்கே H1. இங்கே H2ஓடது என்ன வந்திருக்கு அப்படின்னா 5040 5040 வந்திருக்கு. நம்ம இப்போ ஹைட்டோட ரேஷியோ என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த ரேஷியோவுக்கு 3600 = 5040. இது ரெண்டுமே 10ஆல் கேன்சல் பண்ணுறோம். பேலன்ஸ் உள்ளதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரலாம். இந்த 2 நம்பர்ஸுமே 4ஆல் டிவைட் ஆகிறதுனால நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4 9 4 சார் 36 90. இந்த 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5ல் ஒரு 4, பேலன்ஸ் 1 10, 2 4 சார் 8, பேலன்ஸ் 2 24, 6 4 சார் 24. அகைன் இது ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகுது, இல்லை 9ஆல் கூட டிவைட் ஆகுது. பாருங்கள், இது ஆட் பண்ணால் சம் ஆஃப் த டிஜிட் 9 வருது. இங்கேயும் 9 வருதுனால நம்ம ரெண்டையுமே 9ஆல் டிவைட் பண்ணிடலாம். இங்கே 10 டைம்ஸு, இங்கே 9, இதில் 12 1 டைமு, பேலன்ஸு 3 36னா 9 வந்து 4 டைம்ஸு. அகைன் இது ரெண்டுமே 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 5:7. இப்போ இதோட ஆன்சர் என்னென்னா ரேஷியோ ஆஃப் தி ஹைட்ஸ் வந்து 5:7. இது எப்படியே ஆன்சர் எழுதிடலாம். ரேஷியோ ஆஃப் தி heights equal to 5:7. 7.2 எக்ஸசைஸில் 7th சம் பார்க்கலாம். இங்கே ரேடியஸ் ஆஃப் தி 2 ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ இருக்குது. என்னோட வால்யூமோட ரேஷியோவை கேட்டிருக்காங்க. நம்ம இது ரொம்ப சிம்பிளாக ஸ்பியர் 1 ஸ்பியர் 2 எழுதி செய்யலாம். இதில் பாருங்கள், இங்கே ரேடியஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நான் நம்பரில் கன்வெர்ட் பண்ணுறேன்னா இதை நான் 4R 7Rன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதோட வால்யூம் வேணும். வால்யூமோட ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். 4/3 πr3. இப்போ இந்த இடத்துல 6 வரும்பொழுது
நம்ம 4R எழுதிக்கலாம். அதுவே இந்த சைடில் நம்ம ஆறுன்னு வரும்போது 4/3/7R கியூப்னு எழுதிக்கிறோம். இதில் இது ரெண்டுலேயுமே என்ன சேமாக இருக்கோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போது இங்கே 4 கியூபு இன்ட்டு ஆர் கியூப் இருக்கும், இங்கே 7 கியூப் இன்ட்டு ஆர் கியூப் இருக்கும். இதுலேயும் ஆர் கியூபையும் கேன்சல் பண்ணிடலாம். 4 கியூப் வந்து 64, 7 கியூபு 343. அப்போ வால்யூம் ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் என்ன இருக்குன்னா ratio of their volumes 64:343. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியலை. இந்த நம்பர்லேயும் இது சேமாக டிவைட் ஆகாதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம்.